அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு ஏராளமான இறை வசனங்களுக்கான விளக்கங்களையும் அந்த இறை வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சில அடிப்படை பாடங்களையும் உணர்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்கள் வரை ஆலி இம்ரானினுடைய 150வது வசனம் மற்றும் ஒரு சில வசனங்கள் கொஞ்சம் முன்னாடியும் பார்த்திருக்கிறோம், 160, 65. இப்ப இன்றைய தினத்தில் ஆலி இம்ரானினுடைய 151வது வசனம் முதல் 180வது வசனம் வரை உள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்துகளுக்கான விளக்கத்தையும் அதற்கான கேள்வி பதில்களையும் இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சகோதர சகோதரிகள் யார் கையிலையாவது குரானோ ஆப்போ இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிருங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு ஆரம்பிப்போம். முதலாவது கேள்வியாக ஆண்களுக்கு, இணை வைப்பாளர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் எதை விதைக்கிறான், எதை போடுறான்? எதை போடுறான்? திகில். சரி, இணை வைப்பவர்கள் உள்ளத்தில் ஒரு வகை திகிலை, பீதியை, பயத்தை போடுகிறான். சரி, சரியான பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, அதாவது நீங்க சொன்ன வார்த்தை வசனத்தில் இருக்கு, நாம அது மறுக்கல. ஆதாரமற்ற காரியத்தை அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு திகிலை, பீதியை, பயத்தை போட்டான். என்ன பயம்னு கேட்கிறேன். ஷிர்க் வைக்காத மக்களுக்கு இல்லாத பயம் அவனுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கிறான். நம்மள ஷிர்க் வைக்கல, நம்ம உள்ளத்துல அல்லாஹ் அந்த பயத்தை போடலையும், அவன் உள்ளத்துல அல்லாஹ் போட்டிருக்கிறாங்க. என்ன பயம்? மறுமையினால பத்தின பயம் அவனுக்கு இருக்குதா, நமக்கு இருக்குதா? அவனுக்கு இருந்திருந்தா அவன் அந்த பாவம் செய்ய போறான். உண்மையிலே அதிகமா யாருக்கு இருக்கு? யாருடைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டிருக்கிறான்? ஷிர்க் வைக்காத மக்களுடைய உள்ளத்துல தான் போட்டிருக்கிறான். அப்ப எது குறித்த பயம் அது? பெண்கள்ல இது மறுமையை பத்தியே பேசல அந்த வசனம். உலகத்துல என்ன பயத்தை அல்லாஹ் அவர்கள் உள்ளத்துல விதைத்தான். நரகத்தை அவன் நம்பவே மாட்டானே. நம்மனா கூட நம்ம தப்பிச்சிருவோன்ற தைரியம்ல இருக்குது. யாருக்கு அதிக நரக பயம் இருக்கும்? அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்காத மக்களுக்கு இருக்குமா, ஷிர்க் வைக்கிற மக்களுக்கு இருக்குமா? மக்கா காஃபிர்க்கா இருந்துச்சு, சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. ஷிர்க் வைக்காதவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவாங்க, நரகத்தை பயப்படுவாங்க, மறுமை நாளுடைய விசாரணை பயப்படுவாங்க. ஷிர்க் வச்சவனுக்கு என்ன பயம்? அவன் தான் பயப்பட மாட்டானே. அதனாலதான் அவன் ஷிர்க்கை வைக்கிறான். இதுல என்ன பயம் இருக்குது? அவசியம் என்ன இருக்குது? இல்லையே. உலக ஆசையை பத்தின பயமும் கூட அவனுக்கு இருக்காது, நமக்கு தான் இருக்கும். அவனுக்கு தான் ஹலால் ஹராமே கிடையாது. ஷிர்க்குள்ள போனவனுக்கு என்ன ஹலால் ஹராமு? சரி 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 சரி, இந்த பயம் இல்லை. அதாவது நம்ம மறுமையை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம். அப்படிங்கிற பயம் உண்மையிலேயே இணை வைப்பவர்களை விட ஏகத்துவத்தில் தௌஹீதில் உள்ள மக்களுக்கு தான் அதிகம் இருக்கணும். இப்ப இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம் ஏறக்கூடாது. சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அபூஜஹல் அல்லாஹ்வை பயந்ததை விட 1000 மடங்கு மேலான பயம் அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்துச்சு. அப்ப ஏன் அல்லாஹ் அவன் உள்ளத்துல பயத்தை போட்டேன்னு சொல்லணும்? சரி, இது இணை வைப்பை பற்றிய பயம். அப்படின்னா என்னன்னு கேட்டா, நம்மளாம் ஏகத்துவத்தில் இருக்கிறோம். நம்ம எதை கண்டா பயப்படுவோம்? சூரியனை, சந்திரனை, நட்சத்திரத்தை, பூனை குறுக்க போகுது, விதவை குறுக்க போன எதையாவது கண்டு பயப்படுவோமா?
நமக்கு மேல உள்ளவன் நாடுதான். கொள்ளை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுல்லானா, அல்லாஹ் நாடுனது நடக்கும். நம்ம அதை மீறி அதை தடுக்க முடியாது. இப்ப அல்லாஹ் எனக்கு நாளைக்கு ஒரு விபத்தை நாடி இருக்கிறான், நான் என்னத்தை முயற்சி பண்ணி தடுக்கவும் முடியாது. அல்லாஹ் நாளைக்கு எனக்கு ஒரு நன்மை நாடி இருக்கிறான், முழு உலகமே அதை முயற்சி பண்ணுது, அதை தடுத்துட முடியுமா? முடியாது. அப்ப பயத்தை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து எடுத்துட்டான். நீ எதுக்கு பயப்படுற? நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு வர தீமையை உன்னால் தடுக்க முடியாது, உனக்கு வர நன்மையும் தடுக்க முடியாது. நீ பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இரு, அல்லாஹ் பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கையில வாழக்கூடியவர்கள் யார்? ஏகத்துவவாதிகள். ஷிர்க் வைக்கிறவனை பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான். அவனுக்கு அதிகம் மழை வந்தாலும் பயப்படுவான், அதிகம் இடி இடிச்சாலும் பயப்படுவான், பூனை குறுக்க போனாலும் பயப்படுவான், காக்கா கத்தினாலும் பயப்படுவான், கண்டது கழியதுக்கெல்லாம் பயப்படுவான். ஒரு ஜோசிகாரன் முளைச்சிட்டு போனா பயப்படுவான். ஒரு எலுமிச்சை பழம் வீட்டு வாசல் உருண்டு கிடக்கும், யாரோ சூனி வச்சுட்டாங்க போல. எலுமிச்சை பழம் வந்துச்சுன்னா எவனோ ஒருத்தன் போனவன் விட்டுட்டு போயிருக்கான்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு பயம், எதற்கெடுத்தாலும் ஒரு பயம். நம்மளை பத்தி யாரோ சூழ்ச்சி பண்றாங்க, நமக்கு எதிராக ஏதோ நடக்கிறாங்க, நம்மளை ஏதோ பண்ண போறாங்கிற மாதிரியான இணை வைப்பு சிந்தனைத்தான் அவர்கள் உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்தும். நீங்க பார்க்கலாம், இந்த உலகத்திலேயே ரெண்டு சாரார் மட்டும்தான் பயத்து இந்த இது மாதிரியான மூட பழக்கத்திலிருந்து பயமற்றவர்களா இருக்கிறாங்க. ஒருவர் முஸ்லிம்கள், இன்னொரு கூட்டம் நார்த்திகர்கள். நார்த்திகன் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். உனக்கு நான் சூனியை வச்சிருவேன், உனக்கு நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி அவன் பயப்படவே மாட்டான். அதை நம்பவே இல்லையா, நம்மளாதான் பயப்படுறதுக்கு. முஸ்லிமும் அதை நம்ப மாட்டாங்க, அதனால பயப்பட மாட்டாங்க. இந்த இணை வைப்பு சிந்தனையில் உள்ளவர்கள் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் பயப்படுவாங்க. இவன் ஒரு கடவுளை போய் வணங்குவான், அந்த கடவுள் நம்மளை எதுவும் பண்ணிடுவாரோன்னு பயப்படுவான். சிலைகள் விஷயத்துல ஒரு கோயிலுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா சிலைக்கும் ஒரு கும்பிட போட்டுருவான். இந்த சிலையை கும்பிடலன்னா பிரச்சனை பின்னாடி வந்துடும் பயப்படுவான். சின்ன சின்ன காரியங்கள், ஆனால் அதற்கு அவர்கள் பயந்து கொண்டே தான் இருப்பார்கள். பேய் பிசாசுக்கு பயப்படுவான். ஏன்னா அவன் இணை வைப்புக்குள்ள போயிட்டான். இந்த மூட பழக்கத்திற்கான கதவுகளை அவன் திறந்து விட்டுட்டான். அதனால எல்லா காரியத்துக்கும் பயப்படுவான். நல்ல நேரம் கெட்ட நேரம், இதுக்கு பயப்படணும் அவசியம் இருக்குதா? இந்த நேரத்துல இந்த காரியம் ஏதாவது பிரச்சனை வந்துடும், இந்த நேரம் இது வந்து யமகண்டம், இது ராவுகாலம், இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், பாதிப்பு வந்துடும், எதுக்கு வரப்போகுது? அல்லாஹ் நாடுனதான் நடக்க போகுது. நேரத்தை கொண்டு கிடையாது, காலத்தை கொண்டு கிடையாது. மாசத்தை வச்சு பயப்படுவாங்க. இந்த மாசம் இருக்குதா, புரட்டாசி மாசம் இது மோசமான மாசம், ஆடி மாசத்தெல்லாம் கல்யாணம் வைக்க கூடாது. இது இணைவைப்பாளர்களுடைய பார்வை. முஸ்லிம்கள்ல உள்ள இணைவைப்பாளர்களை பாருங்களேன், சஃபர் மாசம் மோசமான மாசம் பாங்க, ஷவ்வால் மாசம் மோசமான மாசம் பாங்க, ஒரு சில மாதங்களை புறந்தள்ளி வச்சிருவாங்க. இந்த மாசம் வேண்டாம், இதெல்லாம் டேஞ்சரான மாசம் அப்படின்னு. இணை வைப்புக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கனாலே எவனுக்கு உண்மையிலே பயப்படணும் அவனுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. எதுக்கு பயப்படவே வேண்டாமோ அது எல்லாத்துக்கும் பயப்படுவோம். கல்லுக்கு பயப்படுவோம், வீட்டை விட்டு தாண்டி போகும்போது வீட்டு நிலப்படி இடிச்சிரும், ஏதோ கெட்ட சகுனம் போல நம்ம போகக்கூடாதுன்னு நிலப்படி விரும்புது, அதையும் விரும்ப போகுது, அதையும் உங்களை தடுக்க போகுது, அவசியமே கிடையாது. எல்லாவற்றுக்குமான ஒரு பயம் வருது பாத்தீங்களா? அந்த பயத்தை தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா ஆல் இம்ரான் என்ற 153வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அதுல 151வது வசனம், சனுல்கி ஃபி குலூபில் லதீன கஃபர் ருஅப பிமா அஷ்ரகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தான். அவர்கள் எந்த விதமான சான்று இல்லாத நிலையில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். இணை வைத்ததனால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துல பயத்தை போட்டான் அப்படிங்கிறான். என்ன பயம்? அல்லாஹ்வை பத்தின பயம் தான் அவன் ஷிர்க் வைக்க போறான். மறுமையை பத்தி, நரகத்தை பற்றி, மறுமை விசாரணை, கபரை பத்தி பயம் தான் அவன் ஷிர்க் வைக்க போறான். அந்த பயம் கிடையாது. அந்த பயம் உள்ளவங்க ஈமான் கொண்டவர்கள். இவனுக்கு இதை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் பயம். ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஆள் ட்ரெஸ் போட்டு போனா அவனுக்கு அபசவனம் பார்ப்பான், எல்லாத்துக்கும் பயப்படுவான். ஒவ்வொரு காரியத்தை வீட்டுக்குள்ள நகத்தை பிச்சு போட்டா பயமா, வீட்டுக்குள்ள முடி உதிர்ந்து விழுந்தா பயமா, ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தும். திடீர்னு கெட்ட கனவு வந்தா பயமா, நல்ல கனவே வந்துட்டு யார்கிட்டயாவது சொல்றதை பத்தி ஏதோ ஒரு காரியம், ஒவ்வொரு நிகழ்வும் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தும். தாமதமாக தூங்குறது அவனுக்கு பயத்தை தரும், சீக்கிரமா தூக்கம் வர்றது பயத்தை தரும், ஒரு காய்ச்சல் பயத்தை தரும், ஒரு நோய் பயத்தை தரும். ஷிர்க்குல உள்ளவன் மாதிரி வேற யாரும் இவ்வளவு பயப்படவே மாட்டாங்க. ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியே என்ன செய்ய மாட்டாங்க? இணை வைப்புல உள்ளவர்கள் தங்கள் பயத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனால் அவன் அல்லாஹ்வை தவிர அத்தனைக்கும் அவன் பயப்படுறான். யாரு இணை வைப்பை விட்டு விலகினாங்களோ இவங்க அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ் நான் அந்த விஷயத்திலும் கூட பாருங்க, அதுவும் நம்ம நாடி தடுக்கவாது முடியுமா? ஒரு பயம் எப்போ வரும் தெரியுமா? நம்மளால தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாதான் பயம் வரணும். நம்மளால தான் தடுக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு நாளைக்கு மௌத்தை நாடிட்டாங்கிறா, நான் ஏதாவது பயந்து ஏதாவது முயற்சி பண்ணி அந்த மௌத்தை தள்ளி போட்டுற முடியாது இல்ல. அப்ப எதுக்கு பயப்படணும்? இஸ்லாமியர்கள் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க, எந்த காரியத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. முஸ்லிம்கள் உள்ளத்துல பயம் எதுக்கு இருக்கும்? மறுமையை நல்லா அல்லாட்ட மாட்டிக்குவானே, அல்லாஹ் என்னை பத்தி என்ன கேட்க போறானோ, நரகத்தை தள்ளிடுவானோ, சொர்க்கம் கிடைக்காதோ. இவர்களுக்கு முழுக்க முழுக்க மௌத்துக்கு அடுத்து உள்ள வாழ்க்கையை கண்டுதான் பயமே தவிர வேற எதை கண்டு இவர்களுக்கு பயம் கிடையாது. ஆனால் இணை வைப்பாளர்கள் அப்படி நேர் எதிரானவர்கள். மௌத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு சின்ன பெரிய காரியங்கள் அவர்கள் உள்ளத்துல பயத்தை, கதி கலங்கக்கூடிய ஒரு காரியத்தை அல்லாஹ் உள்ளத்தில் போட்டிருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி பெண்களுக்கு.
ஒரு யுத்த களத்தில் நபியினுடைய வார்த்தையை மீறி மலை மீது ஏறி சென்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன யுத்த களம், ஏன் அவங்க போனாங்க? சரி 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 அதுக்காக மலைக்கு போனாங்களா? இல்ல ஒரு தெளிவான பதிலா இல்ல. ஆண்கள்ல, பெண்கள்ல வேற யாராவது? சரி 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 சரி. அதாவது இது உஹது களத்தை பற்றி பேசுகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நபி அவர்களுக்கும் மக்கா குறைஷிகளுக்கும் மத்தியில் நடைபெற்ற இரண்டாவது யுத்தம் தான் உஹது யுத்தம். எதிரிகள் 3000 பேர், முஸ்லிம்கள் 1000 பேர். ஏறத்தாழ போன போர்க்களத்தில் நடந்த அதே மாதிரி தான் மக்கள் தொகை. அந்த மக்களுக்கு மத்தியில் உள்ள பாகுபாடு. இங்க 300 பேர், அங்க 1000 பேர். இப்ப இங்க 1000 பேர், அங்க 3000 பேர். அதே மாதிரி 3 மடங்கு அதிகமான கூட்டத்தை திரட்டி கொண்டு யாருடைய தலைமையின் கீழ் வருகிறது என்றால் அபு சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள். அப்ப அவர் பெரிய காஃபிர், அவர் தலைமையில தான் அந்த கூட்டம் வருகிறார்கள். இவர்கள் ஒரு சொற்ப கூட்டம் தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில் இருக்கிறாங்க. இவர் பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்து அல்லாஹ்வுடைய போர்வாள் என்ற பட்டத்தை எல்லாம் பெறுகிறார். ஆரம்பத்தில் அவர் யாரு, நபியை வந்து வெட்டி எரியணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு யுத்த களத்திற்கு வந்தவர் தான் அவரும். அப்ப அவர் ஒரு படையை திரட்டி அவர் தனியா நிக்கிறார். இரண்டுமே ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தாலும் 2 தனித்தனி படையாக இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வியூகம் அமைக்கிறாங்க. ஒரு மலைக்கு மேல, மலை குன்று மேல ஒரு 50 நபித்தோழர்களை ரசூலுல்லாஹ் நிறுத்துறாங்க. இந்த 50 பேருடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் 50 பேரும் எந்த காரணத்தை கூட கீழே வரவே கூடாது. நாங்க பார்த்துக்குவோம், என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்க பார்த்துக்குவோம். எங்களுக்கு வெற்றி கிடைப்பதை நீங்கள் பறிந்தாலும் கீழே வரக்கூடாது. எங்களுக்கு தோல்வி கிடைப்பதை அறிந்து நாங்க மௌத்தாய் எங்க ஜனாசா கீழே விழுந்து அதை பருந்துகள் தின்பதை நீங்கள் பார்த்தா கூட என்ன பண்ணக்கூடாது, கீழே வரக்கூடாது. யுத்தம் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு அழைப்பு உங்கள்கிட்ட வராத வரை நீங்க கீழே வராதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு 50 பேரை வந்து ஒரு மலையில நிறுத்தி அதற்கு ஒரு நபித்தோழரை தலைவராகவும் போட்டுட்டு ரசூலுல்லாஹ் யுத்த களத்தை தொடங்குறாங்க. போன பதிர்களத்தில் எப்படி எதிரிகள் ஓட்டம் எடுத்தாங்களோ அதே தான் இங்கே நடக்குது. எதிரிகள் ஓட்டம் எடுக்கிறாங்க, அவனால் தாக்கு பிடிக்க முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 50 நபித்தோழர்கள் நமக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது, ஓடிட்டாங்கல்ல அவங்க பேரும், அவ்வளவு பேர் ஓடிட்டாங்க, நம்ம எதுக்கு நிக்கணும்னு சொல்லி மலையில இருந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த மலை குன்றுக்கு அந்த பக்கத்துல தான் ஹாலித் பின் வலீதுடைய படை இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 50 பேருக்கு பயந்து அவ்வளவு நேரம் நிக்கிறார், வெயிட் பண்றாரு. 50 பேர் இறங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மலையை சுத்தி வர ஆரம்பிச்சிட்டார். சுத்தி வந்ததுக்கு அப்புறம் எப்படி தகவல் அவங்களுக்குள்ள பரிமாறி கொள்றாங்க அப்படின்னா, முன்னாடி இருக்கிறது காஃபிர், பின்னாடி இருக்கிறது காஃபிர், நடுவில் யார் இருக்கிறா, முஸ்லிம்கள். அப்ப இப்ப இறங்கி அடிக்கலான்னு சொல்லி அவங்க சுத்தி வந்த பிறகு காஃபிர்கள் 2 பேருமே முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க. அது எந்த அளவுக்கு ஆகுதுன்னா, சில சஹாபாக்களை கொள்ற நிலைக்கு வந்துச்சு, அடையாளம் தெரியாம. அப்ப காஃபிர்களால் தொடர்ச்சியா ஒரே நேரத்தில் ஒரு 70 நபித்தோழர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டார்கள் அந்த யுத்த களத்தில். அதை தாக்கு பிடிக்க முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, பல நபித்தோழர்கள் தெரிச்சு ஓடுறாங்க சபையில இருந்து. யாரெல்லாம் ஓடுனாங்க, சாத் பின் முஆத் ரலியல்லாஹு, இவரெல்லாம் பின்னாடி ஷஹீது. இவரைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருடைய வந்து இவருக்கு மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய கைக்குட்டை இருக்குது, அது உலகத்தினுடைய தலை சிறந்த பட்டாடை கூட தோத்துரும் அந்த கைக்குட்டையோடு ஒப்பிடும்போது. அப்படிலாம் ரசூலுல்லாஹ் நற்செய்தி செய்த அந்த நபித்தோழர் தான் இந்த யுத்த களத்தில் ஓடுறாங்க. இப்போ ஓடுறாங்கன்னா பயந்தவங்க ஓடல, சாவை எதிர்கொண்டு வந்துட்டாங்க. ஆனா வியூகம் அமைக்காம தேவையற்ற முறையில் உயிரையும் விடக்கூடாது இல்ல, கரெக்டா வியூகம் அமைக்கணுமே இல்லையா? அந்த வியூகம் அமைப்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மீண்டும் மலையை நோக்கி மற்ற இடத்தை நோக்கி அவங்க ஓடுறாங்க. அப்ப அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அது குறித்து சொல்கிறான். 53வது அத்தியாயம் 153வது வசனம், இது துஸஈதுன வலா தல்ஊன அலா அஹதின் வ ரசூலு யதுஊகும் ஃபீ உக்ராக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களை இந்த நபி அழைக்கிற நேரத்தில் நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் என்ன செய்தீர்கள் என்றால், மலையினுடைய மேடான அந்த பகுதியை நோக்கி நீங்கள் போனீர்கள் அப்படிங்கிறத அதை நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள் என்று திருமறை குர்ஆனில் ஆல் இம்ரானுடைய 153வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு பேசுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, இந்த சிறு கவலையை போக்க பெருங்கவலை ஏற்படுத்தினோம் அப்படிங்கிறான். அது என்ன சிறு கவலை, என்ன பெரிய கவலை, இதுல அல்லாஹ் என்ன மக்கள் மத்தியில் எதை உணர்த்த விரும்புகிறான்?
சிறிய கவலையை போக்க பெரிய கவலை நம்ம கொடுத்தோங்க அப்படின்னா என்ன? எதை அல்லாஹ் உணர்த்த விரும்புகிறான்? பெண்கள்ல சரி, என்ன துயரம்? அதுதானே அவங்களுக்கு கவலையே. சரி சரி, சரியான ஒரு பதில். உஹதுடைய யுத்தம் பத்ரி யுத்தத்தை போன்ற ஒரு பெரிய வெற்றி எதிர்பார்த்து சஹாபாக்கள் வந்தாங்க. அல்லாஹ்வும் அந்த வெற்றியை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருந்தான். ஆனால் அந்த வெற்றி தவறுவதற்கு சஹாபாக்களுடைய ஒரு பிழை தவறும் ஒரு காரணம், அதில் மறுக்க இயலாது. அல்லாஹ் சோதிப்பதற்கு கூட வெற்றியை தவற விடுவான். ஆனால் அதே நேரத்தில் இங்க தவறுனதுக்கான காரணம் சோதிப்பதற்காக மட்டும் அல்ல, சஹாபாக்களுடைய ஒரு பிழையும் ஒரு காரணம். அப்ப அந்த சஹாபாக்கள் எல்லாம் பல பேர் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற நிலையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கவலை ஆயிடுச்சு. போன யுத்தக்கள மாதிரி இது இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அதை விட ஒரு மிகப்பெரிய கவலை நாம் அவர்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒலாமா அசாபக்கும், அதாவது அதை விட மிகப்பெரிய ஒரு கவலை நாம் ஏற்படுத்தினோம் அப்படிங்கிறோம். அது என்ன? சிறிய கவலை விட பெரிய கவலைன்னு என்ன அர்த்தம் கேட்டா, சஹாபாக்கள் இறந்தது சஹாபாக்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. யாரோடு ஒப்பிடும்போது? நபியின் மரணத்தோடு ஒப்பிடும்போது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்துட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்துட்டாங்க, பெரிய வழிதான். நபியே இறந்துட்டாங்க. இப்ப நபியே இறந்துட்டாங்களா, இவங்க இறந்ததுல ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவாங்களா இல்லையா? 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற உடனே கடுமையான மனவேதனைக்கு ஆட்பட்ட இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தி அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஊடுருவ செய்கிறான். நபியும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏன்னா ரசூல் எல்லாரும் ஓடி வராங்க, நபியை காப்பாற்ற யாருமே அங்க இல்லை. அப்ப நபி மௌத்தாயிட்டாங்க, நபி மௌத்தாயிட்டாங்க. இப்ப நிலைமை என்ன? இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய நிலைமை என்னவாக மாறும்? அப்ப அதை நினைச்சு அது இன்னும் பெரிய கவலையில அவங்களை ஆட்படுத்துது. நபியை நம்பி தானே இவ்வளவு காரியத்தில் ஈடுபட்டப்ப நபி இல்லையே, நபி இல்லைன்னு நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திட்டு கொஞ்ச நேரத்தில் அல்ல இன்னொரு வகை செய்தி அந்த நபிக்கு அல்லாஹ் அருளுகிறான். என்ன அருளுகிறான்? இதே ஆல் இம்ரான்ல வரக்கூடிய வசனம் தான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் தூதரை தவிர வேறு எதுவும் இல்லை. கது ஹலத்து மின் கபிலிகர் ரசூல், இவருக்கு முன்பு ஏராளமான தூதர்கள் வந்தார்கள், போய்விட்டார்கள், மௌத்தாயிட்டாங்க. அஃபையும் மாத்த அவ் குத்தில, இவர் மௌத்தாகலாம், கொல்லப்படலாம். இன் கலபத்து மல ஆகாபிக்கும், நீங்கள் வந்த வழியாக திரும்பி விடுவீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறேன். என்ன அர்த்தம்? அட தூதருக்காக நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க, யாருக்காக வந்தீங்க? மறுமையில உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றணும், சொர்க்கம் போகணும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும். நாளைக்கு தூதர் இருப்பார், மௌத்தாவார், அவரா முக்கியம் நமக்கு? அவர் கொடுத்த மார்க்கம் கொள்கை தானே முக்கியம். நீ எதுக்கு நிக்கணும்? மார்க்கத்துக்காக கொள்கைக்காக நிக்கணுமே ஒழிய நீ தூதருக்காக நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் சஹாபாக்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் இன்னும் மௌத்தாகல. ஏன்னா வசனம் வந்திருக்குல்ல, இப்படி ஒரு குர்ஆன் வசனம் வருதுன்னு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அப்ப நபி மௌத்தாவல, நபி உள்ளதான் இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்த உடனே இந்த 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டதை அவங்க ஒரு பொருட்டா பார்க்கல. முதல்ல அந்த கவலைக்கு தான் ஓடுனாங்க. அந்த கவலையோடு சேர்த்து இன்னொரு கவலை அல்லாஹ் கொடுக்கிறான். நபியும் இறந்துட்டாங்க, இன்னும் பலகீனம் அடைகிறாங்க, இன்னும் கடுமையான மனசோர்வுக்கு ஆளாகிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்ல நபி சாகல, உயிரோடு தான் இருக்கிறாங்க. நபி மௌத் ஆகலங்கிற வார்த்தையை கேட்ட உடனே 70 நபித்தோழர்கள் மரணித்தார்கள் என்ற கவலை அவர்கள் உள்ளத்திலிருந்து போய்விட்டது. இது மிகப்பெரிய மனோ தத்துவ ரீதியான ஒரு கருத்தை தான் அல்லாஹ் இந்த செய்தியில உணர்த்துறான். அது என்ன மனோ தத்துவம் அப்படின்னு கேட்டா, இந்த மனதை பத்தின ஒரு காரியத்திற்கு ஒரு பெருங்கொண்ட ஒரு அறிவியல் ஆய்வுகள் இருக்கிறது. அதுதான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மனநிலை ரீதியான காரியங்களை ஆய்வு செய்து ஒரு மனிதனுடைய மனதை எவ்வாறு கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற சம்பந்தமாவே ஒரு துறை இருக்கிறது. மருத்துவ துறையிலும் இருக்கிறது, அது அல்லாத இன்னொரு துறையிலும் அது இருக்கிறது. அப்ப இந்த சைக்காலஜி என்கிற இந்த துறையில என்ன மனசுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு வித்தியாசமான பொருள். வேற எந்த பொருள்னா நீங்க கட்டுப்படுத்தியாலும் மனசெல்லாம் ஒரு லேசில் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு கோடெல்லாம் இருக்குது, சீக்ரெட் கோடு மாதிரி இருக்குது, அதுக்கு ஃபார்முலா இருக்கு. இப்படி நடந்தா உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்திடலாம். அந்த மாதிரியான ஒரு விதத்தில் அல்லாஹ் இந்த மனதை எப்படி பண்றான்னு கேட்டா, ஒரு கவலை ஏற்பட்டது, அதில் இவர்கள் தளர்ந்து விடுகிறார்கள், பலகீனம் அடைகிறார்கள். அதை விட ஒரு பெரிய கவலை கொடுத்து பிறகு அந்த பெரிய கவலை இல்லை என்பதை போன்ற ஆக்கிவிட்டு சிறிய கவலை அல்லாஹ் மறக்க வைக்கிறான். இப்ப சில பேருக்கு விக்கல் வரும். ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லி பயமுறுத்துகிற ஒரு நிகழ்வை சொன்ன உடனே விக்கல் நின்றும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதை யாரு அப்படின்னா மனோநிலை சம்பந்தமான அந்த நிபுணர்கள் இதை கையாள்வார்கள். பெரிய ஒரு கவலையில ஈடுபட்டிருப்பார்கள். அவங்கள்ட்ட கவலைப்படாதீங்கன்னு உட்கார்ந்து அறிவுரைன்னு சொல்ல மாட்டாங்க. கவலைப்படாதப்பா,
எல்லாரும் போய் சேர வேண்டிய ஆட்கள் தானே. அவர்கள்ட்ட இவங்க எப்படி முறையை கையாளுவார்கள் என்றால், இந்த நிபுணர்கள் அதை விட மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. 50 ரூபா தொலைஞ்சுன்னு ஒருத்தன் வருத்தப்பட்டு இருக்கு, 50 ரூபா போச்சு, 50 ரூபா போச்சுன்னு. நீ கொடுத்த 500 ரூபாயும் போச்சு தெரியுமா அப்படின்னு. 500 ரூபா போயிடுச்சா, 500 ரூபாய் வச்சு 2 நாள் குடும்பத்தை ஒட்டிடலாம். 500 ரூபா போயிடுச்சா, இல்ல 500 ரூபா அங்கதான் இருக்கு, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு எடுத்து கொடுத்தோம். நீங்க 50 ரூபா தொலைஞ்சது அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை, மறந்துடுறான். அது வருத்தம் தான், ஆனால் அந்த கவலை அவன் மறந்து விடுகிறான். இப்ப இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிற மனோநிலை ரீதியான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சஹாபாக்கள் விஷயத்தில் அதை நிகழ்த்தி காட்டியது மட்டும் இல்லாமல் அந்த அறிவியல் உண்மையை திருக்குரானில் உணர்த்துகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்ன சொல்றான் இதுல, அந்த இடத்தில் சஹாபாக்கள் இறந்தது அவர்களுக்கு பெரும் கவலை தந்தது. நபி இறந்ததாக ஒரு கவலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். பிறகு நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்ற பின்பம் உருவான உடனே சஹாபாக்கள் வெகுண்டு எழுந்து இந்த போர்க்களத்தில் மீண்டும் வீரதீரமாக யுத்தங்கள் புரிந்தார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. சில மக்கள் போருக்கு சென்றவர்களை குறித்து சில வார்த்தைகளை சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறான். போருக்கு போறீங்களா, அப்ப நீங்க உங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்கன்னு சொல்லி சில நயவஞ்சகர்கள் இப்படி வார்த்தை பயன்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறான். என்ன அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் கொடுத்தான்? சரி, சரி சரி. அதாவது யுத்த களம் தொடர்பாக நயவஞ்சகர்கள் செய்த ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நயவஞ்சகர்கள் சொல்றாங்க, நபி சொன்னாங்க தொழுவ போங்க, சரியா இருக்கும், நோன்பு போயிங்க, இல்ல தான தர்மம் கூட பண்ணுங்க, ஹஜ் பண்ணுங்க, உம்ரா பண்ணுங்க, என்னத்தையும் பண்ணுங்க. அது என்ன அவர் யுத்த களத்துக்கு கூப்பிடுறாரு, நீங்களாம் போறீங்க. அவங்க யாரை மடைமாற்றம் பண்ணுவாங்க, முஹாஜிர்கள் அவங்க பண்ணவே மாட்டாங்க, அன்சாரிகளைத்தான் பண்ணுவார்கள். ஏன் முஹாஜிர்களை பண்ண மாட்டாங்க அப்படின்னா, முஹாஜிர்கள் இதுல ஊறி திளைத்தவர்கள் மார்க்க கருத்துல. ஆரம்பத்தில் 13 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா அவங்க மார்க்கத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வெளியூர்காரர்களுக்கு யூதர்கள் சொல்றதுல விருப்பம் இல்லை. உள்ள இருக்கிற அன்சாரிகள் சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். பாத்தீங்களா, இப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இவருக்கு நீங்க ஆட்சி பொறுப்பு கொடுத்தீங்க, மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, யுத்த காலத்துக்கு வாங்க எல்லாரும் சண்டை போடுவோன்னு கூப்பிட்டு இருக்காரு. உயிர் போயிட்டு அவர் தருவார், அவர் பார்த்துக்க முடியுமா, அவரால் முடியுமா அப்படின்னு சொல்லி உயிர் போய் யுத்த காலத்துக்கு போகாதீங்க என்று அன்சாரிகள் சிலரை மடைமாற்றம் செய்வதற்கான காரியங்களை உஹது களத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க பத்ரில இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, பத்ரில நயவஞ்சகர்கள் யாரும் கலந்துக்கல, சஹாபாக்களே சிலர் கலந்து கொள்ள முடியாத நிலை தான் பத்ர் களத்தில் இருந்துச்சு. உஹது யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் திட்டமிட்டு சஹாபாக்கள் அழைச்சிட்டு போறாங்க. அப்ப சில நயவஞ்சகர்கள் வராங்க, வந்தவங்க புறமுதுகிட்டு ஓடிடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து மார்க்கத்தை குறித்து அந்த நயவஞ்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யுத்த களத்துக்கு போகாதீங்க, போனா என்ன ஆகும், உங்க உயிர் பறி போயிரும். அப்ப உங்க உயிர் பறி போனா யார் தருவா அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்றால், அப்படியா போர்க்களத்துக்கு போனா உயிர் போயிரும் நீ நினைக்கிறியா, நீ வீட்டுல இருந்துதான் உயிர் போறதை தடுத்து தான் பாருங்க. போர்க்களத்துக்கு போனா உயிர் போயிரும்பா, நீ வீட்டுல இரு, உனக்கு அல்லாஹ் உண்மையிலே இப்படித்தான் உயிர் போகணும் நாடி இருந்தா நீ வீட்டை விட்டு கண்டிப்பா நீ வெளியே வரத்தான் செய்வ, நீ யுத்த காலத்தை நோக்கி வரத்தான் செய்வ என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சாது என்கிற ஒரு நபித்தோழர், அன்சாரிகள்ல உள்ள ஒரு நபித்தோழர், சாது என்கிற ஒரு நபித்தோழர். அவர் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு, இஸ்லாத்தை ஏற்ற பிறகு உம்ரா செய்வதற்கு நாடி அவர் வரார். இப்போ யுத்த களம்ல நடக்கல, பத்ரே நடக்கல. ரசூலுல்லாஹ் இப்பதான் மக்கால இருந்து மதீனாக்குள்ள வந்திருக்கிறாங்க, ஆட்சியை அமைத்திருக்கிறாங்க. அமைத்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரிகள் ஒருவர் சாது. அவர் என்ன செய்யறாருன்னா, மதீனால இருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்கு வருகிறார். இப்பதான் நபி இல்ல, சஹாபாக்கள் இல்லையே, இவர் முஸ்லீம் வேற, உள்ள போன நிலைமை என்னாவும் மோசமாயிரும். ஆனா இவருக்கு மக்காவில் ஒரு சிநேகிதர் இருக்கிறார், பாலிய சிநேகிதர், காஃபிர் தான் ஆனா சிநேகிதர். அவருடைய உதவி நாடுறார். இப்ப நான் உம்ரா செய்ய வரேன், நான் முஸ்லீம் ஆயிட்டேன், உங்க ஆளுக்கு தெரிஞ்சு அடி கொன்னுருவாங்க நம்மள, நம்ம என்ன உம்ரா செய்யறதுக்கு ஒரு கரெக்டான தோதுவான நேரத்தை சொல்லு, நான் உம்ரா பண்ணிட்டு போயிடுறேன்பா ஊரை பார்க்க அப்படின்ன உடனே அந்த காஃபிர் நண்பர் உதவி பண்றார். அப்படியா, என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த மார்க்கம் பிடிக்காதுதான், முகமது நபி பிடிக்காதுதான், ஆனா ஒன்னு பிடிக்கும், நான் ஒன்னு எதிர்க்கிறவன் இல்ல. இந்த மத்தியான நேரம் நீ உம்ரா செஞ்சா பிரச்சனை கிடையாது. உம்ராங்கிறது சில மணி நேரத்தில் முடிகிற காரியம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. தவாப் செய்யணும், இஹ்ராம் அணிஞ்சிட்டு வரணும், தவாப் செய்யணும்,
பிறகு மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழணும், அது கூட பின்னாடி தான் சட்டம் வருது. அப்ப அந்த மக்காம் இப்ராஹிம்ங்கிற சட்டம் கூட கிடையாது. பிறகு சஃபா மருவாவில் சதி செய்யணும், வந்து தலையை மலித்துக் கொள்ளணும். இவ்வளவுதான் உம்ரா. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிகிற காரியம். அப்ப அந்த நண்பர் சொல்றாரு, நீ மத்தியான நேரத்துக்கு வா, மத்தியான நேரம் யாருங்க இருக்க மாட்டாங்க, கடுமையான வெயிலா இருக்கும், எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க, நீ வந்து உம்ரா பண்ணணும். உம்ரா இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம், தவாப் செய்யற நேரத்தில் அபூஜஹல் வந்துட்டான். அபூஜஹல் சாகல, இனிமேல் பத்ரி யுத்தமே நடக்க போகுது. அபூஜஹல் வந்துட்டான். அபூஜஹல் வந்தவங்க கேட்கறான், யார் இருந்தாலும் புதுசா இருக்காரு, என்ன தவாப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் அந்த காஃபிர் நண்பர் சொல்றாரு, இவர் என்னுடைய நண்பர் தான், மதீனால இருந்து வந்திருக்கிறாரு. மதீனால இருந்து வந்திருக்கிறாரா? யார் இந்த ஊரை விட்டு ஓடி போனாரு? முகமதும் அவங்க ஆட்களும். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆள் தானே, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான் அபூஜஹல். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம வம்பு தும்புக்கு போல, நீ ஏன் வம்பு தும்பு இருக்கிறான்னு நான் விடுவேன் அப்படின்னு அவர் பதிலுக்கு பேசுறாரு. அப்படியா, நீ முடிஞ்சா என்ன தொட்டு பாரு, அடுத்த உன் வியாபார கூட்டத்தை கொண்டு நீ மதியம் கடந்துட முடியுமோ, உன்னை விட்டுருவானா, என் ஊர் மக்கள் உன்னை விட்டுருவாங்களா அப்படின்னு அவர் பதிலுக்கு எதிர்த்து பேசுறாரு. இடையில இருக்கிற காஃபிர் நண்பர் சொல்றாரு, நீ அப்படி சொல்லாத, என்னத்தான் இருந்தாலும் அபூஜஹல்ங்கிறவர் யாரு, மக்கால பெரிய தலைவர், அவர் எதுவும் பேசிடாத அப்படிங்கிற உடனே இவர் மறுபடியும் எதிர்த்து தன் நண்பரை எதிர்த்து பேசுறாரு. உம்ரா செய்யறதுக்கு உதவி செஞ்சார்ல, அந்த நண்பரை எதிர்த்து சாதரத்தையெல்லாம் அவங்க சொல்றாங்க, நீ வாய மூடு, உன்னையே நபி வந்து கொலை செய்ய போவதாக, யுத்த களத்தில் உன்னை கொன்று விடுவதாக நபி எனக்கு முன்னறிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளத்தையும் ஒரு மனசுல வச்சுதான் உம்ரா செய்ய வந்திருக்கிறார் நண்பர்கிட்ட. இந்த நண்பர் யாரு? இவர் ஒரு காலத்தில் நபியினுடைய படை வீரர்களாலேயே கொல்லப்படுவார்கள் என்று நபியினுடைய முன்னறிவிப்பு இருக்குதா. முன்னாடி ரசூலா வந்த புதுசா சொல்லிட்டு இருக்காங்க, நீயே நபி கையால சாக போற, சஹாபாக்கள் கையால சாக போற, முஸ்லிம் சாம்ராஜ்யம் உன்னை கொல்ல போகுது, அப்படி ரசூலா எங்களுக்கு முன்னறிவு பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா உனக்கு அப்படின்ன உடனே அந்த சபை அப்படி அங்கே பேசி முடிஞ்சிருச்சு. அபூஜஹல் அவரை சாதரத்தையெல்லாம் ஒன்றும் பண்ணல, கிளம்பி வந்துட்டாங்க. இந்த காஃபிர் நண்பர் என்ன பண்றாரு, நேர வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் தன் மனைவிட்ட சொல்றாரு, என்னாச்சுங்க, ஏன் என்ன பதற்றம் அப்படின்னு. அந்த மனைவி கேட்கும் போது இவர் சொல்றாரு, என் நண்பர் மதீனா இருந்து சாது வந்தாரு, இந்த மாதிரி உம்ரா பண்ணாரு, அபூஜஹல் வந்தா, 2 பேருக்குள்ள வாய் தகராறு நடந்துச்சு, நான் உள்ள குறுக்கிட்டு இடையில பஞ்சாயத்து பேச போனேன். அப்ப சாது ஒரு வார்த்தையை சொன்னாரு, என்னை முகம்மதுடைய படை வீரர்கள் கொன்று விடுவார்கள் என்று முகம்மது சொன்னாராம். எனக்கு பயமா இருக்குது, அவர் சொன்னபடி நடப்பார். முகமது நபி யாரு, அவர் நபின்னு உங்க ஏத்துக்கலாம், ஆனா எப்படி நம்புறாங்க, முகம்மது சொன்னபடி நடப்பார். ஒரு நாள் அவர் வாக்குறுதி மீறினது கிடையாது. அவர் என்னை கொன்று விடுவதாக முன்னறி பண்ணியிருக்காரு, என்னை கொன்றுவாருன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த அம்மா கேட்டுட்டு அந்த அம்மா சொல்லுது, முகமது தான் சொன்னாரா? ஆமா, முகமது சொன்னா கரெக்டா நடத்திடுவாரு, ஏன்னா அவர் ஒரு நாள் வாக்குறுதி மீறினது கிடையாது. காஃபிரா இருக்கிறாங்க, காஃபிர் தம்பதியர்கள், அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. முகம்மது சொல்கிறார் என்றால் அவர் போய் சொல்ல மாட்டார், அவர் ஒரு நாள் வாக்குறுதி மீற மாட்டார். அப்ப அவர் தான் உங்களை கொல்லுவாருன்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் கொன்றுவார, நம்ம ஜாக்கிரதையால இருக்கணும் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல பத்ரி யுத்தம் நடைபெறுது. இந்த ஆள் நான் வரவே மாட்டேங்கிறேன், நான் வந்தா என்ன கொன்றுவார், யார் காப்பாத்துவா? அபூஜஹல் கொம்ப சீவி விடுறான், நீ உட்கார்ந்தா என்னப்பா இது நியாயமா? அது மக்கால மத்தவன்லாம் உட்காரான், நீ உட்காரான், நீ எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? அவன் எல்லாரும் இப்படிதான் படை திரட்டுறான். 1000 பேரை எப்படி கொண்டு வந்து நிறுத்தினா பத்ரிகளத்துல, எல்லாரையும் கொம்பு சீவி விடுறான். அதாவது உத்துபா, ஷைபா, உமையா, அதே போன்ற வலீத் இப்னு வலீத், இவங்களாம் காஃபிர்ல பெரிய பெரிய தலைகள். இவங்க எல்லாரையும் ஒவ்வொரு ஆளையும் அபூஜஹல் படை திரட்டுறான், எல்லாரும் வாங்கன்னு. அப்ப இந்த காஃபிர் நண்பர் நான் வரமாட்டேங்கிறார். நீ வராம இருக்கலாமா? நீ வரலன்னா உன்னை எல்லாரும் கேவலமும் பார்க்க மாட்டாங்களா? நாளைக்கு முகமதை கொன்றவங்க சகாக்களை கொன்று விட்டால் அந்த வெற்றியில உனக்கு என்ன பங்கீடு கிடைக்கும்? பங்களிப்பு ஏதாவது இருக்குமா? நீ மக்கள் மத்தியில் தைரியம் பேச முடியுமாப்பா? நானும் போனேன்ப்பா, நான் தான் முகமது நபி கொன்னேன்னு சொல்ல முடியுமா உன்னால? அப்ப நீ வான்னு சொல்லி கூப்பிடுறான். இவர் என்ன மனசுல வச்சுக்கிறாருன்னா, மனைவி கிட்ட பேசுறாரு, நான் ஒரு குதிரை ஒன்று வச்சிருப்பேன், படை வீரர்களை கடைசியா நான் நிற்பேன், இந்த காஃபிர் கூட்டத்துக்கு மக்காவாசிகளுக்கு பிரச்சனை வர தெரிஞ்சதுன்னா எஸ் ஆயிருவேன், எங்க வந்துருவேன், உடனே ஓடி நான் மக்காக்கு வந்துடுவேன். இப்படித்தான் அவர் அவ்வளவு பாதுகாப்பா வந்து நிக்கிறார். ஏறத்தாழ இந்த வசனத்தை குறித்து தான் பேசுறோம். இந்த வசனத்தை என்ன சொல்றான், போர்க்களத்துக்கு போன செத்து பேருவோன்னு நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தால் அல்லாஹ் நாடியதை நீங்க தடுத்து பாருங்க. இப்ப அல்லாஹ் நாடிட்ட இவருக்கு மௌத்த, இவர் என்னெல்லாம் பிளான் பண்றாரு, நான் யுத்த காலத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. வலுக்கட்டாயப்படுத்தி அபூஜஹல் கூப்பிடும்போது சரி வந்துடுறேன், ஆனா நான் கடைசி வரிசையில தான் நிற்பேன், முன்னாடி வரிசையில நான் நிக்க மாட்டேன். நான் எப்போதுமே கையில ஒட்டகத்தை மூக்கணாங்கரை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்பேன். ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரு உட்காந்து ஓடி வந்துருவேன், நாங்க நிக்க மாட்டேன். யார் எக்கேடு கட்டு ஒழிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஏன் உயிர் தான் முக்கியம், நான் ஓடி வந்துருவேன். இப்படி சொல்லிட்டு வராரு. அந்த ஹதீஸனுடைய இறுதியில நீங்க பார்க்கலாம், அவர் கயிற்றை பிடித்துக் கொண்டே இருக்கிற நிலையிலே மௌத்தாயிட்டார். எது முஸ்லிம்களால் இந்த மக்கா காஃபிர்கள் உள்ள இந்த நபர் கொல்லப்படுகிறார். இறைவன் என்ன சொல்கிறான், இறைவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒருவன் அல்லாஹ் மௌத்தை நாடி விட்டானே ஆனால் நீங்க என்னத்தை செஞ்சது ஒண்ணு தடுக்க முடியும். இவர் எவ்வளவு திட்டமிட்டார் பாருங்க, இந்த யுத்த காலத்துக்கு போகாம இருந்தா நம்ம தப்பிச்சிடலாம், எவ்வளவு பிளான். அபூஜஹல் மூலமா மௌத்தை கொண்டு வரான்ல,
அபூஜஹல் சரி இருந்தாலும் வரமாட்டுக்கிறான், நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாலும் விட்டுருவோம், இருந்தாலும் பயந்துட்டோம் அப்படின்னு விட்டு போயிருக்கணும்ல. அல்லாஹ் எப்படி அந்த ஆளை கொண்டு வந்து மக்கா பகுதியை தாண்டி பதிர்களத்தில் கொண்டு வந்து நிறுத்தி சஹாபாக்களுடைய கரத்தாலேயே அந்த நபருடைய உயிர் போகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்குறுதி நிறைவேற்றுகிறான். இறைவன் ஒருவனுக்கு மௌத்தை நாடி விடுவானே, ஆனால் இந்த இடம், இந்த நேரம், இந்த விதம் நாடிட்டோம்னா ஒரு பிசுறு கூட தட்டாத முறையில் அந்த நபருடைய உயிர் அந்த விதத்தில், அந்த நேரத்தில், அந்த நாளில் கணக்கச்சிதமாக பறிக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், லிக்குல்லி உம்மத்தின் அஜல், உலகத்தில் வாழுகிற அனைவருக்குமே ஒரு கெடு இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுஹா, அவர்கள் தங்களுடைய கெடுவை அடைந்து கொள்வார்களே, ஆனால் லா யஸ்தஅகிருன ஸாஅத்த வலா யஸ்தக்திமுன், ஒரு நொடி முந்தாது ஒரு நொடி பிந்தாதுங்க. ஒரு அற்ப நேரம், அந்த சாங்கிற வார்த்தைகள் என்ன சொல்றான், ஒரு அற்ப நேரம் முந்தாது, ஒரு அற்ப நேரம் பிந்தாது, கணக்கச்சிதமாக அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்படும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அதாவது ஐனமா தக்குனு, அதாவது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, யுத்ரிக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வந்தே தீரும். ஒலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா, உறுதிமிக்க கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேரத்தில் மௌத்தை நாடிட்டாம்னா எவன் வந்து அதை தடுக்க முடியாது. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழியை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு, சஹாபாக்கள் நபியை தேடி வந்ததற்கான காரணம் என்ன? உங்களையே சுத்தி வராங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், எதனால வந்தாங்க? ஆண்கள், சஹாபாக்கள் நபியை தேடி ஓடி வந்ததற்கான காரணம் என்ன? உங்களையே தான் சுத்தி வராங்க இவங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்றான். குர்ஆன்லயே நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட வசனம்னு எடுத்துக்கிட்டா ஒரு 20 வசனம் வச்சோம், நீங்க அதுல இது ஒரு முக்கியமான வசனமா இருக்கும். சரி, 159வது வசனம், சூரா ஆல் இம்ரான். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லன்ஃபத்து மின் ஹவுலிக, நபியே, இறைவனின் அருளால் மக்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடக்கிறீர்கள். நீங்க யாரு? ரொம்ப சாஃப்டான கேரக்டர். யாரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும், அவன் மேல ஒரு பகை உணர்வை காட்டணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட கிடையாது. யாருக்கிட்ட கடுமையான உள்ளத்தோடு நீங்க நடக்க மாட்டீங்க. ஒலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக, முரட்டு சுபாவம் உடையவராக நீங்கள் இருந்திருந்தால், லன்ஃபத்து மின் ஹவுலிக, இந்த கூட்டம் என்னைக்கோ உங்களை விட்டு ஓடி போயிருப்பாங்க. இவங்க உங்க கூட நிப்பாங்க நினைக்கிறீங்க? வேற எந்த தலைவனுக்காவது இப்படி ஒரு கூட்டம் கூடுமா? கூடி இருக்குதா? உங்களை சுத்தி இந்த கூட்டம் வராங்க அப்படின்னா அதற்கு நபியினுடைய நளினம் மட்டும்தான் காரணம் என்பதை மிக அற்புதமான முறையில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் இருக்குத, நபியை பத்தி அவங்களுடைய சிறப்பை பத்தி பேசணும், இந்த வசனத்தை டச் பண்ணாத ஆலிம்கள் இருக்க மாட்டாங்க. ரசூல்லாவை பத்தி அவங்க சிறப்பு நற்பண்புன்னு ஒரு ஆலிம்ஸா பயன் பேசுறாருன்னா இந்த வசனத்தை டச் பண்ணாதனாலே இருக்காது. கண்டிப்பா இந்த வசனத்தை கொண்டு வந்துருவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ரசூல்லாவுடைய நற்பண்புகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் இது. இதுல நீங்க பாருங்க, நளினம் தான் சஹாபாக்களை ரசூலுல்லாவை சூழ வைத்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல பெரிய பாடம் என்ன தெரியுமா? நீங்க நளினத்தோட இருந்தா அந்த உலகத்தினுடைய மக்களை வென்றெடுத்துடலாங்கிறது சேர்த்து அல்லாஹ் சொல்றான். உலக மக்களை எப்படி வென்றெடுக்க முடியும்? உங்கள் கோபதாபத்தினால், திறமையினால் உங்களால் வென்றெடுக்க முடியாது. எப்ப வென்றெடுக்க முடியும்? கட்டாயம் உங்களுடைய நளினத்தால் தான் வென்றெடுக்க முடியும். அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லப்படுகிற ஆஸ்திரிய தேசத்தை சார்ந்த ஜெர்மனி நாட்டிற்குரிய ஒரு குடிமகனாக இருந்தவன் ஒரு ஹிட்லர் என்ற ஒருவன். 2ஆம் உலக யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தி பல்லாயிரக்கணக்கான, ஆயிரங்களோடு சொல்ல முடியாது, பல லட்சக்கணக்கான உயிர்களை கொலை செய்தவன். இன்னைக்கு உலக வரலாறு நீங்க எடுத்து பார்த்தா இவனுக்கு நிகரான இன்னொரு கொடியவனை காட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை பொருந்திய ஒரு கொடியவனாக இருப்பவன் இந்த அடால்ஃப் ஹிட்லர். இவன் என்ன செய்யறான, தன்னுடைய ஆளுமையை காட்டி மக்களை திரட்டினான். இவனுக்கு படை வீரர்களாக இருந்து வேலை செய்தார்கள். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்களை தம் படையில வச்சிருந்தான். உலகத்தினுடைய பெரும்பகுதியை தன் ஆளுகைக்கு கீழே கொண்டு வரணும், ஜெர்மன் தான் ஆளுமை செய்யணுங்கிறதுக்கு போராடணும். இவ்வளவு போராடி இவன் கடைசி கட்டத்தில் இவன் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். இவனுக்கு உதவி புரிவதற்கு இவனுடைய படை வீரர்கள் யாரும் இல்லை. ஏன் இந்த நிலை வருது அப்படின்னா, இவன் ஆளுமையால் மக்களை வென்றெடுத்தான். எப்படி வென்றெடுக்கல? நளினத்தால் இவன் வென்றெடுக்கல. உலகத்தில் எந்த தலைவன் எல்லாம் நளினத்தால் தன் மக்களை வென்றெடுக்கிறார்களோ ஒரு காலமும் அந்த மக்கள் அந்த தலைவனை விட்டு நகர மாட்டான், போக மாட்டான். இது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், ஜமாத்தா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இதுதான். ஒரு தலைவன் தன் மக்களை எப்படி வென்றெடுக்கணும்? நளின உள்ளத்தோடு வென்றெடுக்கணும். ஆளுமையை காட்டுகிறார்கள், திறமையை காட்டுகிறார்கள், அதிகாரம் காட்டுகிறார்கள் என்றால் ஒரு காலம் வரைக்கும் நிற்பாங்க, ஒரு காலம் தாண்டி போயிடுவாங்க. சஹாபாக்கள் போகவே மாட்டேன்னாங்க.
எந்த அளவுக்கு போக மாட்டேன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அப்புறம் ஜனாசா வீட்டில் வச்சுட்டு மௌத் ஆகலைன்னாங்க. இவர் மௌத் ஆகல, கண்டிப்பா இவர் வருவாரு. அப்ப எவ்வளவு பெரிய பாசமும் ரசூலுல்லாஹ்க்குள்ள ஒரு அடாப்ஷன் இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க. அவ்வளவு நெருக்கம். நபியினுடைய மரணத்தை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப அந்த நெருக்கத்திற்கான காரணம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்து மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் நளினமாக நடப்பதனால தான் இவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் அருளால் நளினமாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பு, ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக முரட்டு சுபாவம் உடையவராக இருந்திருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலிக்க, இவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. எப்பண்டா உங்களை பாப்போன்னு வீட்டை விட்டு வரும்போதெல்லாம் தேடிட்டு வராங்க. எப்பண்டா உங்களை விட்டு போவோன்னு ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை. யோசிக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்களோ எப்போ வருவாங்க? நீங்க முரட்டு சுபாவம் உடையவராக இருந்தால் இந்த ஆளை விட்டு ஓடனா போதும்டா அப்படின்னு ஓடிடுவாங்க. எந்த அளவிற்கு என்றால், அபிசீனிய நாட்டுக்கு ஹிஜ்ரத் பண்ணி ஒரு கூட்டம் போனாங்க. ஜாஃபர் ரதியல்லாஹுடைய தலைமையில் 70 நபி தோழர்கள். அவங்க நல்லா தான் இருந்தாங்க, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நஜாஷி மன்னர் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அங்கேருந்து மதீனாக்கு மறுபடியும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஏன் வந்தாங்க? நபிக்காகத்தான் வந்தாங்க. இங்கே தான் நபி இல்லையே. நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, எந்த விதமான பிரச்சனை பயம் அச்ச உணர்வுகள் இல்லை, நல்லபடியாக இருந்தாங்க, மார்க்கத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் கூட நமக்கு இது வேண்டாம், மதீனா நகரத்துக்கு தான் போகணும், அங்கிருந்து இன்னொரு ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு வருகிறார்கள் என்றால் நபியை தேடி தான் வராங்க. நபிதான் அவர்களுக்கு காரணம். நபியினுடைய மரணம் என்பது சமுதாயத்திற்கே ஏற்பட்ட பெரும் இழப்பாக அவங்க பார்த்தாங்க. மற்றவர்களுடைய மரணத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக கூட மதிப்பது கிடையாது. தன் தாய், தன் தந்தை, தன் குடும்பத்தவர்கள் யாருடைய மரணத்தையும் சரி. எப்படி இவ்வளவு நெருக்கத்தை அவர்கள் அடைந்தார்கள்? நபியினுடைய நளினம். இப்ப இது அல்லாஹ் நமக்கு என்ன பாடம் சொல்றான் தெரியுமா? கணவனை நீங்கள் கைக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு மனைவியும், மனைவியை கைக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு கணவனும், பிள்ளைகளை கைக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு பெற்றோரும், குடும்பத்தவர்களை கைக்குள் கொண்டு வருவதற்கான மற்ற சக குடும்ப நண்பர்களும் செய்ய வேண்டிய காரியம் நளினத்தோடு நடங்க. கட்டாயம் இந்த சமூகம் உங்கள் பக்கம் நெருங்கி வரும். அது எப்படிங்க வரும்? நம்ம நளினத்தை காட்ட காட்ட அவங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எதிர்க்கத்தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல நுபுவத்தை எடுத்து சொன்னாங்க. அன்றைக்கு எதிர்த்தவங்க தான் ஒரு காலம் கழிஞ்சு சேர்ந்து வந்தாங்க. அந்த அபு சுஃபியான், அந்த ஹாலித் பின் வலீத், அந்த அம்ர் இப்னு ஆஸ், இவங்களாம் யாரு? நம்ம சொன்ன அந்த பட்டியல் போட்ட பேரெல்லாம் இருக்குதே, இவங்களாம் மிகப்பெரிய ஒரு குஃப்ரினுடைய தலைமை பீடமா இருந்தவங்க. அபிசீனியாவுக்கு ஜாஃபர் ரதியல்லாஹு தலைமையில் இஸ்லாமிய படைகள் போனா உற்ற வேண்டியதானே? சரி போறாங்க, ஒளிறாங்க. நம்ம ஊர்ல இல்ல, முசிபத்து ஒளிஞ்சதுன்னு உட்கார்ந்து இருக்கணும்ல. இங்க இருந்து அம்ர் இப்னு ஆஸ் படை தட்டிட்டு போறார். நஜாஷி மன்னரை பார்த்து, எங்க ஊர்ல இருந்து அடிமைகள் சில பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க, நீங்க எங்கள்கிட்ட அனுப்பிடுங்க, நாங்க அவங்க கதையை முடிச்சோம்னு போய் அங்க போய் நின்று கேன்வாஸ் பண்றாரு நஜாஷி மன்னர்கிட்ட. ஆனா ஊரை தாண்டி பல்லாயிரக்கணக்கான மைல் தொலைதூரம் போயாச்சு, முடிஞ்சிருச்சுல. முடிஞ்சதுன்னா விட வேண்டியதானே? முடிஞ்சாலும் நாங்க துரத்தி போய் பிடிச்சு கூட்டு வந்து கொள்ளுவோங்கிற எண்ணம் கொண்டா குஃப்ர்ல உச்சமா இல்லையா? அப்படிப்பட்ட உச்சம் கொண்ட இந்த மக்கள் தான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இந்த அம்ர் பின் ஆஸ் இஸ்லாத்துக்கு வந்தார், இந்த ஹாலித் பின் வலீத் வந்தார், வேற எத்தனையோ பல நபர்கள் குஃப்ர்ல இருந்தவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் நபியினுடைய அந்த நளினத்தை உணர்ந்து நபிக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறினார்கள். அந்த குஃப்ர் இருக்கிறனால தான் அவங்களால வர முடியல. அப்ப எந்த ஒரு நேரத்திலும் புரிந்து கொள்ளுங்கள், நளினத்தை நீங்கள் காட்ட காட்ட உலகத்தினுடைய மொத்த மக்களையும் உங்களுடைய ஆளுகைக்கு கீழ், உங்கள் அன்புக்கு கீழ் நீங்கள் கட்டுப்பட வைக்க முடியும். என்றைக்கு நீங்கள் கடின உள்ளம் உடையவர்களாக மாறுகிறீர்களோ, நீங்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும், ஆளுமை திறமிக்கவர்களாக இருந்தாலும், மிகப்பெரிய திறமைசாலிகளாக நீங்கள் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் உங்க பிள்ளைங்க கூட உங்களை மதிக்காது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன்மார்கள், உங்கள் மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தவர்கள், அண்டை விட்டார்கள், நட்பு வட்டார்கள், யாருமே உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க, உங்களுக்கான மதிப்பை தரவே மாட்டாங்க. அதுக்கான காரணம், நளினம் மட்டும்தான் மதிப்பை பெற்றுத்தரும். நளினமற்ற காரியம் எதையுமே மதிப்பை பெற்று தராது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எந்த காரியத்தில் மென்மை இருக்கிறதோ அந்த காரியத்தை அதை அழகுபடுத்திருந்தாங்க. மென்மை அழகாக்கும். என்ற உடலில் தோற்றத்தில் அழகு இல்லை, ஆடையில் அழகு இல்லை, மென்மை இருந்துச்சுன்னா உடல் தோற்றம் ஆடை தோற்றத்தை விட மென்மை உங்களுடைய அழகை மெருகூட்டி காட்டும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். ஒரு முறை ஒரு யூதர்கள் 2 பேர் ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. நம்ம பலமுறை கேட்டதுதான். அவங்க என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் காசிம், அபுல் காசிமே அல்லாஹ் உங்களுக்கு சாவ தரட்டும். அந்த வார்த்தை பிரயோகத்துல லாம மட்டும் எடுத்துச்சான். அந்த லாம மட்டும் எடுத்தா என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமுங்கிறத இடத்துல அஸ்ஸாமு அப்படின்னா சாவு ஏற்படட்டும் அர்த்தம். இந்த வார்த்தை விளையாட்டுல யூதர்களுக்கு கை வந்த கலை. ரசூலுல்லாஹ்க்கு இந்த வார்த்தை விழுந்துச்சு, ஆனா ரசூலுல்லாஹ் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஆயிஷா நாயகி உடனே என்ன பண்றாங்க? கட்டுமையா கோவப்படுறாங்க. வஅலைக்கும் அஸ்ஸலாமு வலஅனத்துல்லாஹி அலைஹி, அலைக்க, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு வரட்டும், சாவு உனக்கு ஏற்படட்டும், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் கடுமையா திட்டுறாங்க. ஒரு பக்கம் இறை தூதர்,
மறுபக்கம் தன் கணவர். எந்த பெண்ணு விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஈமான் கொண்ட பெண். அப்படி ஆயிஷா நாயகி கோபப்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் ரஃபீக், ஆயிஷாவே உனக்கு நான் நளினத்தை குறித்து ஏவுகிறேன். நான் நளினம் நடந்துக்க, நளினம் அவசியம். அப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க சொன்ன வார்த்தை உங்க காதுல விழலையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொன்னது உங்க காதுல விழலையா? நான் என்ன தெரியுமா அவர்களுக்கு பதிலளித்தேன், வ ஈயாக்கும் வ அலைக்கும், உங்களுக்கும் ஏற்படட்டும். சாவு என்ன எனக்கு மட்டும் தான் வரப்போதா? உனக்கு வரப்போது தானே. நீ எனக்கு எதிராக கேட்கிற துவாவை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான், நான் உனக்கு எதிராக கேட்கிற துவா அல்லாஹ் ஏத்துக்குவோம். யார் என்ன பொசிஷன்ல இருக்கிறோங்கிறத பார்க்கணும். நான் தான் அவனுக்கு எதிராக துவா செஞ்சுட்டேனே, அப்புறம் எனக்கு போட்டு நம்ம கோவப்படணும் அவசியமே இல்லையே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நளினத்தை அங்கு விதைக்கிறார்கள். இப்படி நளினத்தை ரசூலுல்லாஹ் யூத சமுதாயத்துக்கு மத்தியில் விதைச்சதின் விளைவுதான் அந்த சமுதாயத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருது நீங்களேன், அபுல் காசிம்கிட்ட போவோம், ஒரு நீதியை தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு ஓடி வந்தாங்க. என்ன காரணம்? அபுல் காசிம்கிட்ட போவோம்பா, நமக்குள்ள பிரச்சனை இல்லை, நம்ம அபுல் காசிம்கிட்ட போவோம், முகமது நபிட்ட போவோம், அவர் கரெக்டா சொல்லுவார்ப்பா தீர்ப்பு அப்படின்னு நபியை எதிர்பார்த்து கொள்கை விரோதிகள் இவங்களாம் யாரு? நபி எப்ப மௌத்தாவாங்க, இஸ்லாம் எப்ப அழியும்னு துடிக்கிற ஆட்கள். ஆனா இவங்களே நபியை தேடி வந்து மார்க்க தீர்ப்பை கேட்கிற இடத்துல இருந்தாங்க. அப்படின்னா என்ன காரணம்? நபியினுடைய நளின குணம். நளின குணம் இல்லைன்னா அந்த அன்றைய காலத்தில் அபூபக்கரை ஏறெடுத்து பார்த்திருக்க மாட்டாங்க. யதார்த்தம், அல்லாஹ் சொல்ற வார்த்தை இது, நம்ம சொல்லல, அல்லாஹ்வே சொல்றோம். கடின உள்ளம் இருந்தால் அந்த கூட்டம் ஓடி இருக்குங்கிறோம். அப்ப நளின உள்ளம் இல்லை என்றால் இந்த கூட்டம் என்றைக்கு ஓடி இருப்பார்கள். நளின உள்ளத்தோடு இருந்தால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம், மாண்பு, மேன்மை பொருந்தியது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட மேன்மைக்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக ஒரு கேள்வி, பாங்கு முடிஞ்சோன்னு பதில் சொல்லுங்க. ஆண்கள் இருந்து, இப்படி சொல்லுவதில் காஃபியர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ஏறத்தாழ இதுல ஒரு பாதி கேள்வி வந்து ஓடிருச்சு. இப்படி சொல்வதில் காஃபியர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். பாங்கு முடிஞ்சோன்னு பதில் சொல்லுங்க.
ஆண்கள்ல இருந்து பதில் சொல்லுங்க. இவ்வாறு சொல்லுவதில் ஒரு காஃபிரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் யாரை பற்றி எந்த காரியத்திற்காக அல்லாஹ் சொல்கிறான்? பெண்கள். சரி 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 சரி. ஏன் அவங்கள இந்த காரியத்தை சொன்னதுனால காஃபிர்னு குறிப்பிடுறதுக்கு என்ன காரணம்? சரி, மரணம் வந்துடும் சொல்லி பயப்படுறது காஃபிர் தனமா? அந்த வசனத்தை பாருங்க, சூரா ஆல் இம்ரானுடைய 156வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, லா தகூனு கல்லதீன கஃபரு வ காலு லி இஹ்வானிஹிம், சில மக்கள் தங்கள் சகோதரர்களுக்கு சொன்னவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் என்ன தன் சகோதரர்களுக்கு சொன்னார்கள் என்றால், இதா தரபு ஃபில் அர்த், பூமியிலே அவர்கள் பயணம் செய்ததால், அவ் கானு உஸ்ஸன், அல்லது யுத்த களத்தில் அவர்கள் ஈடுபட்டதால், லவ் கானு இந்தனா மா மாத்தவ் மாத்து, அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால், இந்த யுத்த களத்தில் அவர்கள் ஈடுபடாமல் இருந்திருந்தால், அல்லது பயணத்தை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால், மா மாத்து, இவர்கள் மரணித்திருக்க மாட்டார்கள். ஒமா குத்திலு, இன்னும் இவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்றான்னு அவங்களை பற்றி, அப்படிப்பட்ட காஃபிர்களை போன்று நபியே நீங்க ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஆகிவிடாதீர்கள். காஃபிர்கள் சொல்கிறார்கள், யுத்த காலத்துக்கு போகாம இருந்தா தப்பிச்சிருக்கலாம், உயிர் வந்திருக்கும், உயிராது மிஞ்சி இருக்கும். இந்த வார்த்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க நம்மள சமுதாயத்தில் அதிகமான மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். நீ இந்த மாதிரி நான் சொல் பேச்சு கேட்காம நீ சொல் பேச்சு கேட்டிருந்தா உன் கால் போயிருக்குமா, கை போயிருக்குமா, நீ ஆக்சிடென்ட் ஆயிருப்பியா, உனக்கு காய்ச்சல் வந்திருக்குமா, எங்க என் பேச்சை கேட்கிற அப்படிங்கிற அந்த வார்த்தை இயல்பாக நிறைய நடக்குது. அவை இப்படி பேசக்கூடாது, சரியான வார்த்தை இல்லையா அப்படின்னு பார்த்தா, இந்த வார்த்தையை 2 வகைகளாக நம்ம பிரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி பிரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், முதல் வகை, சொல்படி கேளுங்கள் என்று கட்டளை இடுவதற்கு சொல்வதில் தவறு கிடையாது. நீ சொல்படி கேளு, நீ கேட்காம இருந்துடாத என்று கட்டளை இடுவதில் தவறு கிடையாது. ஆனால் நான் சொல்லும்படியாக நீ கேட்டா விதியில இருந்தா கூட மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி விதியை மறுப்பதை போன்ற எண்ணம் இருக்குது. அது காஃபிர்களுக்குரிய ஒரு எண்ணம். அப்ப அல்லாஹ் அதை கண்டிக்கிற விதமாக நீங்க அப்படி பேசாதீங்க, காஃபிர்கள் அப்படி பேசுறாங்க, நீங்க அப்படி பேசாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எதையேனும் பேசுவதாக இருந்தால் லவ் என்கிற அரபு வார்த்தையை பயன்படுத்தி பேசாதீங்க. நான் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, ஒருவேளை இப்படி நடந்திருந்தால், ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் இந்த வார்த்தை பேசாதீங்க. எப்படி பேசணும்? அல்லாஹ் நான் நடந்துருச்சுப்பா, இனிமேல் கரெக்டா சுதாரிச்சுக்குவோம், இப்படி நம்ம நடந்துக்குவோம், பிரச்சனை இல்லாம வாழ்வோம், அப்படி பேசுறது வேற. என் பேச்சை நீ கேட்டிருந்தா அந்த பிரச்சனை நடந்திருக்குமா, நான் அன்னைக்கே சொன்னா இல்லையா, என் பேச்சை கேட்டியா, அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நம்ம எந்த ஒரு தவறுகள் பிழைகள் ஏற்பட்டாலும் சரி, நான் சொன்னபடி நடந்திருந்தால், இப்படி நடந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது என்பதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வியாக நம்ம நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து 170வது வசனம் வரை இருந்து, வசனத்தில் இருந்து 200 வரை, இந்த அத்தியாயத்தின் முடிவு வரை, 170 இருந்து 200 வரை இந்த அத்தியாயம் முடிகிற வரை 30 வசனங்கள். அடுத்த வாரத்திற்கான கேள்விங்க பதிலுங்க நிகழ்ச்சி நடைபெறும். நாளைய தினத்தில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். இன்று இஷா தொழுகைக்கு பிறகு இளைஞர்களுக்கான மாணவர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை, இளைஞர்களை, மாணவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க